மணிகண்டன் நவீன் கதாபாத்திரத்தில் அசத்திருக்கிறாரு. ஒரு தேர்ந்த நடிகர். காரணம் என்னன்னா, ஒரு நுணுக்கமான விஷயங்களையும் கவனிக்கிற போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்ப இயல்பாக வந்துடுது. அதுவும் முக்கியமாக மிமிக்ரி பண்ணும்போது அவங்களோட உடல் அசைவுகள்லேருந்து, பாடி லாங்குவேஜ்லேருந்து, எஸ்பெஷலி அனுஹாசன் கூட ஒரு இன்டர்வியூ பேசியிருப்பாரு. அவ்வளோ டீட்டெயிலாக ஒவ்வொரு படத்தை பற்றி அவர் பேசும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ இந்த படத்தில் முக்கியமாக பாத்ரூமில் பேசுகிற ஒரு சீன் இருக்குல்ல, ஒரு வாட்டியும் பாத்ரூமில் பேசுகிற ஒரு சீன் இருக்குல்ல, அது வேற லெவல். அப்புறம் பொண்டாட்டி வயிற்றுக்கிட்ட வந்து பேசுகிற ஒரு சீன், இந்த மாதிரி கண்டினியூஸாக சில சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் உண்மையிலே பின்னிருக்கிறாரு. அதே நேரத்தில் பொண்டாட்டி வந்து ஒரு வார்த்தை சொல்லும்போது யாருடைய வார்த்தைகள் வேணாலும் அதை வந்து ஐ மீன் கடந்து போயிடலாம். ஆனால் பொண்டாட்டி நேசிக்கிறவங்க, ரொம்ப மதிப்பு வைக்கிறவங்க ஏதாவது ஒரு வார்த்தையோ ஒரு செயலோ நம்ம செய்யும்போது அதை நம்மளால் ஏற்றுக்க முடியறதில்ல. அது வந்து கொமஞ்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து சரண்டர் ஆகிறத விட அடிச்சுட்டு கூட போயிடலாம். அப்படி ஒரு சீனு அதை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக மணிகண்டன் வந்து அவருடைய பாட்டை சிறப்பாக பண்ணியிருந்தாரு. முக்கியமாக அந்த சாப்பாடை வெடுக்குன்னு புடிங்கன்னு போயிட்டு அந்த ஒரு உருண்டையை வச்சுக்கிட்டு, அது அந்த பசியில் அந்த உருண்டையை சாப்பிட்றதா இல்லை தூக்கி போடுறேன். ஏன்னா ரொம்ப அவமானத்தினுடைய உச்சம் அதுதான். அந்த உருண்டை தான் அவமானத்தினுடைய உச்சம். இந்த கருமமயிருக்கு அதை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த இடம் இருக்குல்ல, சூப்பர். அதே நேரத்தில் மணிகண்டன் வந்து அந்த பணம் தான் மணிகண்டன், நவீன்னா பணம் இல்லைன்னா அது வெறும் சக்கை அப்படின்னு அந்த உணர்ச்சி பூர்வமாக பேசுகிற இடம் இருக்குல்ல, ஃபேண்டாஸ்டிக்.